ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைட் விலாகு, மார்னிங் விலாக். அதாவது நைட்டு நாங்கள் வந்து ஈவினிங்காக ஸ்நாக்ஸ் செஞ்சுருந்தேன். அதுவும் மார்னிங் எழுந்திரிச்சு நான் அரியும் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து அங்கே கீரையை, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயெல்லாம் எப்படி நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்றதையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போவும் சண்டை தான் நடந்தது. இப்போ சண்டை அங்கே போட்டு முடிச்சுட்டு தான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட இந்த இன்ட்ரோ வீடியோவே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியோடைய சைக்கிளை வந்து நான் இந்த வீடியோலேயே காமிச்சிருப்பேன் பாருங்கள். அந்த சைக்கிளை தூக்கி மேலே எடுத்து போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் ஆச்சு. நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 2 பசங்க சேட்டை பண்ணதுன்னா 2 பசங்க சைக்கிளையும் நீங்கள் எடுத்து போட்டுருக்கணும். அதை விட்டுட்டு என் பையன் சைக்கிளை மட்டும் எடுத்து போட்டது தப்பு, சரிங்களா? அப்போ நான் இதை 2 வாரமாகவே கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அந்த சைக்கிள் மேலே இருந்து கீழே எடுத்து கொடுங்க, கீழே எடுத்து கொடுங்கன்னு. அவங்க மட்டும் அவங்களுடைய பையன் சைக்கிளை எடுத்து கொடுத்து அவன் ஓட்டுறான், விளையாடுறான். அதை பார்த்துட்டு அந்த பையன் கூடயே சைக்கிளில் ஓடியாரான். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி அந்த சைக்கிளை வந்து அங்கேருந்து நான் எடுத்து கொடுத்தேங்க. அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா 2 மூங்கில் கட்டை வச்சு நாங்கள் குறுக்க கொம்பு போட்டுருப்போம் துணி காய போடுறதுக்காக. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, காலையிலே வந்து நான் குளிக்கிறதுக்கு 8 மணிக்கு போனேங்க. 8 மணிக்கு போகிறப்பே துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு 8:30 மணிக்கு போனேன், துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. 9 மணிக்கு போனேன், துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. 9:30 மணிக்கு போனேன், அப்பயும் துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து என்னை டென்ஷன் படுத்துகிறாங்களாம்மா அவங்க. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், வந்துட்டு ஒரு அடியாக 9:30 மணிக்கு 9:40க்கு போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அரி என்ன பண்ணால், அந்த பையன் சைக்கிள் ஓட்டுறான்னு அந்த பையன் கூட சைக்கிளில் மெயின் ரோடு தான், வண்டிங்க ஏகப்பட்டது வந்துன்னு போய்கின்னு இருக்குது, பைக்குங்க. அதனால் நேற்றே வந்து அவங்க அப்பா செம்மடி அடித்தார், வண்டி வரும்போது குறுக்க ஓடிட்டான்னு சொல்லிட்டு. இப்படி ஓடுறியடா, நான் உன் சைக்கிள் எடுத்து தரேன், நீ உள்ளேயே ஓட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை நான் எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அந்த பெட்ஷீட்டை அவங்க காய போட்டிருந்தாங்க பாரு, அதை கொஞ்சமாக விலகி விட்டு இருந்தேன் பாரு, அந்த பெட்ஷீட்டை நான் திரும்ப இழுத்து விடலையாம். அதனால் சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு சண்டை. இப்போது இவ்வளோ நேரம் நான் திரும்ப போய் அந்த பெட்ஷீட்டை இழுத்து விட்டுட்டு வந்துட்டேன். அவ்வளோ சண்டை போட்டுட்டு அப்பயும் ஒரு வார்த்தை கூட எங்கள் மாமனார் மாமியார் கேட்கல, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்ட்டு. அப்போது ஒரு பிரச்சனைன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை வந்து கேட்கணுமா இல்லையா? அவங்க அதையும் கேட்க மாட்டேன்றாங்க. நாங்கள் நேற்று நைட்டு பேசினாருங்க எங்கள் வீட்டுக்காரு. பேசினதுக்கு அதுக்கும் எந்த பதிலும் தெரியவே இல்லை. நான் அதை வந்து உங்களுக்கு அவங்களே வந்து இன்றைக்கி பஞ்சாயத்து கூட்டுருவோம். நாங்கள் இன்றைக்கி அந்த பஞ்சாயத்தை கூட்டி முடிச்சுட்டு அந்த பஞ்சாயத்தில் என்ன முடிவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த குளிக்கிற இடத்த நான் போய் அந்த இடத்த அவ்வளோ சீக்கிரத்தில் குளிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ நேரம் வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை அங்கே பண்ணிக்கணும் உட்காந்துக்கின்னு இருக்கிறா இந்த பொம்பளை. இதில் கேட்குறாங்க, உனக்கு இங்கே இருக்கிறதுல என்ன பிரச்சனை, உனக்கு இங்கே இருந்தால் என்ன பிரச்சனை, இங்கே என்ன நீ எப்போ பாரு வீடு கட்டணும்னு குச்சிக்கின்னு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கின்னு இருந்தால் அப்போ என்னங்க பண்ண முடியும்? நான் இவ்வளோ நேரம் நான் ஒருத்தங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு சிரிச்சிக்கின்னு இருந்தேன். என்னென்னா, நம்ம ஊரில் நரிக்கிறவங்களாம் கத்துவாங்க தெரியுமா, கக்கிரிப்புக்கின்னு அந்த மாதிரி கத்திக்கின்னு இருந்தா. என்ன நீ ஏன்னா கத்திட்டு போடிய மயிறு அப்படின்னு சொல்லிட்டு, சாரிங்க தப்பாக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறேன், நீங்கள் ஏன்னா கத்திட்டு போடியா அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டேன்னு அருகிட்ட சைக்கிள் கொடுத்து, சைக்கிள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் எத்தனை வரக்கூடாது, வெளியே ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும், நீ மட்டும்தான் 10 மாதம் சுமந்து உன் பிள்ளைய பெற்று வச்சிருக்கிறேன்னு நினப்பா? இன்னைக்கு வரட்டும், சரி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற அந்த முடிவில் இருக்கேன். இதுக்கு மேலே அவளுக்கு நான் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கணும். நான் குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தாதான் அவள் என்ன எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு நினைப்பா. தமிழ் பொண்ணுன்னா அப்படின்றத நினைப்பாங்க. என்ன நம்ம டீசெண்டாக ஒதுக்கி விலகி போயிடணும் வீடு கட்டிட்டு அப்படின்னு நினைக்கிறதுனால இவங்க வந்து எங்களை சும்மா விடல. இதுக்கு மேலே தான் நான் உங்களுக்கு குடைச்சல் கொடுக்க போகிறேன். வாங்க, எதுக்கு தேவையில்லாத கதையை பற்றி பேசினானா, இன்றைக்கும் டென்ஷன் தான், சண்டை தான். என் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஈவினிங் விலாக் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா இது அக்கா மண்டை இப்படி பரட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நெத்தியில் என்னடா அக்கா 10 போட்டுருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கோவிலுக்கு போனோம்ல, அங்கே வந்து இது வச்சு விட்டாங்க. அது இன்னும் அப்படியே கலையாமலே அப்படியே இருக்குது. நானும் அதை கலைக்கவே இல்லை. சரி, வந்து ஈவினிங் வந்து அரி வந்து என்ன கேட்டான்னா, காலிஃப்ளவர், அது வந்து அரி வந்து என்ன பண்ணேன்னா, நான் காலிஃப்ளவரில் வந்து பகோடா செஞ்சு கொடுமா அப்படின்னு. அதுக்கு முன்னாடி நாள் வந்து கேரட் அல்வா செஞ்சு கொடுமா. நான் கேரட் அல்வா செஞ்சேன், பட் ஆனால் அதை நான் வீடியோ எடுக்கலை.
இன்றைக்கி வந்து சரி காலிஃப்ளவர் பக்கோடா கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் நான் கொஞ்சமாக போட்டேன். அதை சாப்பிட்டாங்க அப்பாவும் பிள்ளையும். திரும்பவும் செஞ்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்றதுனால எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம. வாங்க எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும். ஏன்னா சின்ன ரூம்பா எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அங்கேயே வச்சுக்கின்னு அங்கேயே உட்காந்து செய்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மூஞ்சே இன்னைக்கு கொஞ்சம் கேவலமாக இருக்கும். அதையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பேக் கேமராவில் காமிக்கிறேன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. இது வந்து கடலை மாவு, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மதியம் செஞ்சதுங்க. அரிக்கும் மாமாக்காகவும் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தா அவங்க இன்னும் கொஞ்சம் கேட்டதுனால சரின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த பக்கம் ஆயில் ஹீட் ஆகிட்டு இருக்குது. என் கையில் இங்கே பார்த்தீங்களா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலத்தாங்க. இது வந்து ராதா வந்து பிங்க் கலரில் இங்கே ரெட் கலரில் கிடைக்கும். ஆனால் ராதா வந்து முன்னையே இப்போது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னையே எனக்கு இது வந்து வாங்கி கொடுத்துருந்தா பிங்க் கலரில். இன்றைக்கி நான் அதை தான் போட்டிருந்தேன். உங்களுக்கு அப்புறமா நான் காலில் காமிக்கிறேன். ஏன்னா இங்கே திருவிழா அப்படின்றதுனால அரி வந்து இறம்புறான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணி போடணும் பழகுது. கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணால் கோல்டு கலரில் ஆகிருந்தது. அப்புறம் அவகிட்ட கேட்கும்போது வந்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணோம்க்கா அப்போ தான்க்கா அப்படின்னா. இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கிண்ணத்தில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அது காஞ்சி எப்படி ஆகிடுச்சு பாருங்க. மாமா சொன்னாங்க இதை நீ திரும்ப வைக்கிறேன்னா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுனா இது திரும்ப உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய இது தாங்க இது. அந்த கை கழுவணும் பார்த்தீங்களா, கையெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதனுடைய தண்ணி தான் இப்படி இருக்குது. சரி வாங்க பஜ்ஜி செய்யலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் ஆர்வ கோளாறில் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு தெரியுதுங்களா? கரண்டியை வந்து அடுப்புலேயே வச்சுட்டு அது மேலேயே எண்ணெய் இதுக்குள்ளேயே வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அவங்கக்கிட்ட பேசிவிட்டு வீடியோ எடுத்துட்டேன்னா அப்படியே என்ன ஆகிடுச்சுன்னா போடுறதுக்கு கரண்டியை இப்படி தொட்டங்க. இப்படி தொட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே எப்படி பழுத்துடுச்சு பாருங்க. விரலுங்க 3 விரலும் நல்லா பயங்கரமாக பழுத்துடுச்சு. ரொம்ப எரியுது எனக்கு, தெரியுதுங்களா? இந்த கலர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெரிய மாட்டேனுது பாருங்க மாமா. நீ வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன்னா அதனால தான். இந்த விரலுங்க 3மே இதுவாகிடுச்சு. சரி அப்படி இருந்தும் குழந்தைக்காக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் அதை சுருன்னு பட்டோன்னே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து வெளியே வந்து மாமனார் இருக்கார். நம்ம அவருக்கு கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம் அவர் சாப்பிட்றாரா இல்லையான்னு. இங்கே பாருங்கள், இது வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கை பிடிக்கவே முடியலங்க. நான் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து தலையும் செய்வதுனால முடியலாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விழுந்து கிடக்குதுங்க. அதுவே ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஓகேங்க, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸ்பூனால். ஒன்றுனா கை பயங்கரமாக எரியுது எனக்கு. ஹரி போடுறானா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து வீடியோ எடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கோங்க. வேணாம் சாமி, என்ன இது விளையாட முடியாது. நம்ம அரிக்கி வச்சு கொடுத்துடலாங்க. ஏன்னா அரி தான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டான், அதனால் அரிக்கி கொடுத்துடலாம். கேரட் அல்வா எப்படி சாமி இருந்தது? ஃபஸ்ட்டுங்க நான் கேரட் அல்வான்னு செஞ்சது அரிக்காக வந்து என்னை கேட்டப்போ. பாருங்க, இதுவுமே அரிக்காக தான் செய்கிறேன் நான். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. அப்பா கொஞ்சம் கொடுத்துட்டு அரி கொஞ்சம் சாப்பிட்டான். பார்த்தீங்களா, போட்டு முடிச்சுட்டு கழுவுற பாத்திரத்தெல்லாம் எடுத்து ஓரம் கட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், எனக்கு கை ரொம்ப எரியுது பயங்கரமாக. இது மாமா வந்து ஃபோன் பேச போயிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் மாமாக்காக இது
எப்படி இருக்குது ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா இருக்குங்களா? அந்த கேப்பில் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு மூஞ்சை கழுவிட்டு வந்து சின்னதாக ஒரு மேக்கப் சத்தியமாக ஒன்றுமே போடல பாருங்கள். குங்குமம் வச்சுருக்க, மூஞ்சிக்கு எந்த ஒரு இதுவுமே போடல. இந்த லிப்டிக் வந்து அது அவ்வளோ சீக்கிரத்தில் போகவே போகாது, அது இருக்குது அவ்வளோதான். இப்போ மாமா வந்துட்டாங்க, மாமாவுக்கு ஸ்நாக்ஸ் அதை கொடுக்கலாம். கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சது இல்லையா, அதனால் வாங்க கொடுத்துடலாம்ங்களா. இந்தாங்க மாமா, சாப்பிட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்கள் மாமா. எனக்கு பொய் சொல்லணும்னு சொல்லாதீங்க. காரம் லைட்டாக கம்மியாக இருக்குது, மீதி நல்லா இருக்குது. காரம் கம்மியாக இருக்குது, சூப்பராக இருக்குதா? ஆல்ரெடி ஹரி சாப்பிட்டாரு. தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் போயிட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணோம். இந்த வீடியோ இல்லை, கோவில் வீடியோ வந்து எடிட்டிங் பண்ணோம். வாங்க அதை போய் எடிட்டிங் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒலத்தா தான் வந்து ராதா வாங்கி கொடுத்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது காலில் வச்சு போகவே இல்லை. ஏன்னா மீதி ஒலத்தாலாம் வந்து காலில் வச்சு ஒரு தண்ணியில் போய் நின்னாலுமே கொஞ்சம் போயிடும், மறுநாள் கொஞ்சம் போயிடும். ஆனால் இது வச்சு இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, சூப்பராக. ஓகே பாய், குட் நைட், காலையில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் தோட்டம், கீரை தோட்டம் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா வளர்ந்துடுச்சு. ஆனால் இதில் உரிமை கொண்டாடுறதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை. வாஷிங் மிஷின் மேலே வச்சுருக்கேன் பார். நாங்கள் வந்து இருக்கலாம் இந்த வீட்டில், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ஒரு பொருளிலையும், இந்த மாங்காய் மரத்துலேயோ இல்லை இந்த கீரை இல்லை இந்த கத்திரிக்காய், இதோ நாங்கள் வீடு கட்டணும்னு சொன்ன இந்த இடம், என்னுடைய குழந்த சைக்கிளை தூக்கி அங்கே மேலமா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க பையன் சைக்கிளை தூக்கி வந்து அழகாக பத்திரமா பவ்யமாக வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. நாங்கள் இதை கேட்க போனால் நாங்கள் சண்டை. இப்போ நான் அந்த சைக்கிளை எடுத்து அந்த வீட்டுக்குள்ளே வச்சோன்னா எப்படி சைக்கிளை எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்ற ஒரு விதமான பிரச்சனை. ஹரி அப்படியே ஹரி வந்து டியூஷன் போனாங்க. டியூஷன் போயிட்டு பாத்ரூம் போகிறதுக்காக இப்போ வந்திருக்கான். வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு போகிறான். உடம்பு சரியில்லை அவனுக்கு. என்ன எங்கள் வாழ்க்கை எப்படி போய் எங்கே போய் முடிய போகுதுன்னே எங்களுக்கு தெரியல. என்ன அந்த நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஹரி வந்து பார்த்திங்கன்னா தோசை கேட்டானா, அதனால் ஹரிக்கு வந்து கோதுமை மாவு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை மாவு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே என்ன வேலை பண்ணிகிட்டு இருக்காரு சார். இப்போ தான் டியூஷன் போயிட்டு வந்தான். ஹரிக்கு வேறு உடம்பு சரியில்லையா, அதனால் சரி காலையிலே போகிறப்ப அவள் சாப்பிட்டு போனான். இப்போ தோசை ஊற்றி கொடுத்தா சரி சாப்பிட்டு மாத்திரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கோதுமை தோசையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மிளகாத்தூள் வந்து இடித்து பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள், அதுக்குள்ளே அவசரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சார் மிளகா பொடி தொட்டு சாப்பிட்றாரு. என்னப்பா சாப்பிட்ற? என்னது? மசாலா போட்டு சாப்பிட்றீங்களா? உடம்பு எப்படி இருக்கு? டியூஷன் போயிட்டு வந்துட்டியா? லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சொல்லு. இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் போட்டு ஓகே பாய். நானுமே சாப்பிட போகிறேங்க. இங்கே பார்த்தீங்களா, கட்லைக்கீழே எல்லாமே தெரியுது. கட்லைக்கீழே தான் எல்லாம் வச்சுருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு, இல்லைனா மதியத்துக்கு சமையல் செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணிடுறேன். ஓகே பாய். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை. பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.